அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 20 வெள்ளிக்கிழமை. இந்தி நாவல் ஆசிரியர் கவிஞர் விக்ரம் சேத்தோட பிறந்த தினம் என்று. கவிஞர், நாவலாசிரியர், வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர் என பன்முகத்திறன் கொண்ட இவருடைய பிறந்த நாள் இன்று. கொல்கத்தாவில் 1952 பிறந்தவர். தந்தை ஷூ கம்பெனி நிர்வாக அதிகாரி. தாய் நீதிபதி. புனித சேவியர் பள்ளியில் ஆரம்ப கல்வி பயின்ற விக்ரம் சேத்தின் இளமை பருவம் பாட்னாவும் தானாபூர் உட்பட பல நகரங்களில் கழிகிறது. டேராடூனில் உள்ள டூன் பள்ளியில் பயின்ற போது பள்ளி வார இதழின் முதன்மை ஆசிரியராக செயல்பட்டார். பள்ளிக்கல்வி முடித்த பிறகு இங்கிலாந்து சென்று ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் தத்துவம், பொருளாதாரம், அரசியலில் பட்டம் பெற்றார். பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெறுவதற்காக கலிபோர்னியா ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். படைப்பிலக்கியமும் பயின்றார். ஆங்கில இலக்கியம், சீன மொழியில் ஆர்வம் கொண்டார். கவிதையிலும் ஆர்வம் பிறந்தது. நிறைய கவிதைகள் எழுதி வந்தார். தனது முதல் கவிதை தொகுப்பை மேப்பிங்ஸ் என்ற பெயரில் வெளியிட்டார். சுற்றுப்பயணமாகவும் பொருளாதாரத்தில் ஆய்வு மேற்கொள்ளவும் 1982 சீனா சென்றார். நான்சிங் பல்கலைக்கழகத்தில் பண்டைய சீன இலக்கியத்துடன் கவிதையையும் பயின்றார். அவ்வப்போது இந்தியா வந்து போன அனுபவங்களின் அடிப்படையில் அவர் எழுதிய முதல் பயண நூல் ஃப்ரம் ஹெவன் லேக் வெளிவந்தது. சீனா, இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து என மாறி மாறி உலக பயணம் மேற்கொண்டார். வாழ்க்கை அனுபவங்கள், பயணங்களின் அடிப்படையிலேயே இவரது படைப்புகளுக்கு கருவாக அமைந்தன. வாழ்க்கை அனுபவங்கள், பயணங்களின் அடிப்படை தான் இவருடைய படைப்புகளுக்கு கருவா அமைஞ்சிருக்கு. ஜெர்மன், பிரெஞ்சு உட்பட பல மொழிகளை கற்றுக்கிறாரு. தி கோல்டன் கேட்டு மற்றும் எ சூட்டபுள் பாய் உள்ளிட்ட நாவல்கள், மேப்பிங்ஸு, ஃபீஸ்ட்லி டேல்ஸு, தி டிராவலர் உள்ளிட்ட கவிதைகள், குழந்தைகளுக்கான புத்தகங்கள், பயண நூல்கள் என பல துறைகளிலும் அவரது படைப்புகள் வெளிவந்தன. அவரது டூ லைவ்ஸ் என்ற புத்தகம் இலக்கிய உலகின் கவனத்தை வெகுவாக கவர்ந்ததோடு சர்ச்சையும் கிளப்பியது. இவர் சிறந்த மொழிபெயர்ப்பாளரும் கூட. இங்கிலாந்தின் சாலிபரி அருகே உள்ள வீட்டிலும் டெல்லியில் உள்ள பெற்றோர் வீட்டிலுமாக மாறி மாறி வசித்து வருகிறார். பெரிய நூலகம் ஒன்றை பராமரித்து வருகிறார். புல்லாங்குழல், செல்லோ ஆகியவற்றை வாசிக்கும் திறன் பெற்றவர். சலோ ஒன்லி ஜெர்மன் பாடல்களை விரும்பி பாடுவார். இதுவரை இவரது 5 கவிதை தொகுப்புகள் வெளிவந்திருக்கு. தாமஸ் குக் பயண நூல் விருது, காமன்வெல்த் கவிதை விருது ஆசியாவுக்கானது, சாகித்ய அகாடமி விருது ஆங்கிலத்துக்கு, ஐரிஷ் டைம்ஸ் இன்டர்நேஷனல் ஃபிக்ஷன் பரிசு, பத்மஸ்ரீ உட்பட ஏராளமான விருதுகள் மற்றும் பரிசுகளை பெற்றிருக்கிறார். தன்பாலின சேர்க்கைக்கு அனுமதி மறுக்கும் இந்திய குற்றவியல் சட்ட பிரிவுக்கு எதிராக வலுவான குரல் கொடுத்தவர். 63 வயதாகும் இவர் தொடர்ந்து பல படைப்புகளை எழுதி வந்தார். 2015 ஆண்டு வரை. தற்போது உயிரோடு இருக்கிறாரா என்பதை நீங்கள் தேடி கண்டுபிடியுங்கள். மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமைதான். இந்திய நாவலாசிரியர் மற்றும் கவிஞர் விக்ரம் சேத். இவரை நம்ம சந்திச்சிருக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை ஜூன் 20 பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். டேராடூனில் உள்ள டூன் பள்ளியில் பயின்ற போது பள்ளி வார இதழின் முதன்மை ஆசிரியராக செயல்பட்டவர். தி கோல்டன் கேட்டு, எ சூட்டபுள் பாய் உள்ளிட்ட நாவல்கள், மேப்பிங்ஸு, பீஸ்ட்லி டேல்ஸ், தி டிராவலர் உள்ளிட்ட கவிதைகள், குழந்தைகளுக்கான புத்தகங்கள், பயண நூல்கள் என பல துறைகளிலும் அவரது படைப்புகள் வெளிவந்திருக்கிறது. ஆல்ரெடி சொல்லிட்டோம். சில முக்கியமான விஷயங்களை மட்டும் திரும்ப நம்ம நினைவு கூறணும். 1952 பிறந்தவர். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. பன்முகத்திறன் கொண்டவர். பொயட்டு, நாவலாசிரியர், வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர். ஆட்டோ பயோகிராபி இல்லை, பயோகிராபிஸ்ட்.
அவரை சந்தித்த மகிழ்ச்சியோடு இந்த நாள் இனிதை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.